மீனா வீட்டில் இருக்காங்க. செந்தில் வராரு. வந்த உடனே அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக வராரு. அப்படியே பார்க்குறாங்க. என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. இல்லை அப்பா அந்த 10 லட்ச ரூபா பணத்தை கேட்டுட்டாரு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு அது ஒன்றுமே புரியல. நான் எப்படி 10 லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ண முடியும் அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, 10 லட்ச ரூபா பணத்தை எடுக்காதீங்க, அவர்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் கஷ்டம்னு நான் சொன்னேனே. நீங்கள் தான் கேட்கவே இல்லை. வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி போட்டீங்க, என்ன ஒன்றவோ பண்ணிட்டீங்க அப்படின்னு மீனா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு மீனா, நான் ஏற்கனவே ரொம்ப கடுப்பில் இருக்கேன், நீ தயவு செய்து பேசாத அப்படின்னு செந்தில் ரூமுக்கு போகிறாரு. இவங்க எப்பவும் போல் போய்ட்டு பீரோல துணியெல்லாம் மடித்து கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்போ 40,000 கீழே விழுது. என்ன இது 40,000 மட்டும் தனியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பணத்தை எடுக்கிறாங்க. எடுத்து கொண்டு போய் காட்டுறாங்க. இங்கே பாருங்க, அது என்ன 40,000 மட்டும் பீரோவில் தனியாக இருக்குது, ஏது இந்த பணம் அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அதுவா, என்ன அந்த 10 லட்ச ரூபாவில் தான் இந்த 40,000 அந்த பணம் தான் அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், உங்கள் மூஞ்சிலேயே தெரியுது நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஒழுங்காக சொல்லுங்கள், இந்த 40,000 பணம் உங்களுக்கு எப்படி வந்தது? இது அந்த பணம் இல்லை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என்ன மீனா வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த பணம் வந்து அப்பா கொடுத்த பணத்தில் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்றது உங்கள் முகத்துலேயே எனக்கு நல்லா தெரியுது. சொல்லுங்கள், எப்படி இந்த பணம் வந்தது? யாருக்கிட்டையாவது பணம் வாங்கினீங்களா, கடன் வாங்கினீங்களா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. நான் ஏன் கடன் வாங்க போகிறேன்? நான்லாம் யாருக்கிட்டே போய் கடன்லாம் வாங்கலை அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. அப்போது யார் கையாவது லஞ்ச பணம் ஏதாவது வாங்கினீங்களா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஐயோ, என்ன இவன் இப்படி கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் அப்படியே ஷாக் ஆகுறாரு. ஏய், என்னடி பேசிகிட்டு இருக்க, என்ன பேசிகிட்டு இருக்க? நான் போய் எதுக்கடி லஞ்ச பணம் வாங்கணும்? நான்லாம் அப்படி வாங்குறவன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்க, அப்படி மட்டும் லஞ்சம் கிஞ்சம் பணம் ஏதாவது வாங்கி வீடு வாங்கலாம், சொத்து வாங்கலாம், ஏதாவது பிளான் போட்டிங்க, உங்களை என்ன பண்ணுவனே தெரியாது. அதை விட அசிங்கம் ஒன்றுமே கிடையாது. அப்படியே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. தெரியும்ல, நாம் எல்லாம் கௌரவமாக வாழறது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என்ன மீனா சும்மா மிரட்டி பார்க்குறியா? நான் அதெல்லாம் எதுவும் எந்த தப்பும் பண்ணலை, நீ சும்மா என்னை கடுப்பேற்றிட்டு இருக்காத, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் அப்படியே ரொம்ப டென்ஷனாக வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. போனவுடனே யோசிக்கிறாரு. ஐயோ, இவ சொல்கிறத பார்த்தா நமக்கு பயமாக இருக்கே, நம்ம ஏற்கனவே 40,000 லஞ்ச பணம் வாங்கியிருக்கோம், ஏதாவது மாட்டிக்கிட்டா அவ்வளோதான், நம்ம குடும்பமே அசிங்கப்பட்டு போயிடுமே, அப்பா வேற நேர்மையாக இருக்கணும் சொல்லி சொல்லி வளர்த்தாரே அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பயங்கர டென்ஷனாக அப்படி யோசிச்சுட்டே போகிறாரு. மீனா ஒரு மாதிரி சந்தேகப்படுறாங்க. இல்லை, இவர் ஏதோ தப்பு பண்ணியிருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.